அண்ணனுடைய டயலாக் ஒரு அருமையான ஒரு பாடல். அதுல நேயர் விருப்பமா இப்ப கேட்டாங்க சார், அந்த ஜங் ஜங் ஜிங் ஜிங் அந்த பாட்டை திருப்பி போடுவீங்களா அப்படின்னு ஒரு நேயர் விருப்பமா கேட்டாங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபயரா கூட இருக்கும், சார் அருமையான பாட்டா இருக்கே அப்படின்னு. அதையும் தாண்டி இன்னொரு பாட்டு ஒரு வாழ்க்கையினுடைய வலி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இன்ஃபேக்ட் அந்த பாடல்ல வந்த வரிகள் நம்ம அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கேட்போம், ஏப்பா ஆண்டவா என்னப்பா அப்படி பண்ணிட்டேப்பா என்னைய மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப அழகான வரியா, ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா. அதுல உள்ள வரியில ஒண்ணு எங்க அண்ணன் எழுதியிருப்பாரு ரொம்ப அருமையா, பசியை கிளறி விட்டு இலையை விரித்து வைத்து அறுசுவை அன்னமிட்டு இலையோரம் நரகலிட்டாய் அப்படின்னு ஒரு வரி. அது அந்த படத்துல நீங்க அந்த படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் இரட்டிப்பாக இல்ல பயங்கரமா தாக்கக்கூடிய வரி. ஸோ அந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு ஒவ்வொரு படக்குழுவும் அதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் கூட இந்த படம் மிகப்பெரிய இரண்டு ஜாம்பவான்கள், அன்பு அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களும் அன்பு அண்ணன் தம்பிராமையா அவர்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு படம். நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி ஒரு சாட்டை, வினோதய சுத்தம், அப்பா, அந்த வரிசையில் ராஜா கிளி, வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்கள் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த படத்திற்கு இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இதுல முக்கியமான விஐபிக்களை நம்ம மேடைக்கு ஏத்து போறோம். ஸோ படம் எப்படி இருக்கும், இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயங்களை நாம யோசித்துட்டு இருப்போம். அந்த வகையில மிக முக்கியமான வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்களை நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மிகச்சிறந்த தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய உமாபதி ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் நடிகர் ராஜ் கபூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அதியமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அடுத்து எழுத்தாளர் ஆண்டாள் மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து ஆமா 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 அடுத்து இந்த படத்துல பாடகர் அவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த களத்துல
சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் எங்களது அன்பிற்கினிய டார்லிங் கிரிஷ். கிரிஷ் 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 எக்கோ போடலாம், நானா போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக சின்ன முள்ளு பெரிய முள்ள கூப்பிட்டுருவோமா? நடிகை சுபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எங்களது அன்பிற்கினி அண்ணன் ஹுமாயூன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா நான் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறேன், ஆனா இந்த படத்துலதான் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைச்சு பட்டையை கிளப்பி இருக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொன்ன எனது அன்பு சகோ வெற்றி குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்லிருக்காரு, இந்த படத்தான் என்னை நடிக்க வச்சிருக்காரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடுத்து இவங்களுடைய பேரை கேட்டோம்னா ஏதோ வடநாட்டு பிள்ளை போல இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அந்த பிள்ளை பக்கா தமிழ் பொண்ணு. சுவேதா ஸ்ட்ரிம்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாய்க்குள்ள நுழையாதபடி பேர் வச்சாதான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் போல இருக்கு. சுவேதா ஸ்ட்ரிம்டன். ஓகே. அடுத்ததாக அன்பிற்கினிய இயக்குனர் திரு மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆமா, இவங்க எல்லாம் சும்மா சாதாரணமா வழக்கமா படத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. படத்துல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்து எங்களுடைய இப்ப உமாபதி அப்படின்னு சொன்னாலே அவருடைய பாத்தீங்கன்னா அவரு ஒரு 6 அடி இருப்பாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் 6 அடியை பார்த்தா செலக்ட் பண்ணுவாரா என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. பாக்குற அளவுக்கு 6 அடி மதிப்படி இருக்காப்புல, அவரு ஒரு 6 அடி. இப்ப எங்களுடைய படத்தினுடைய டிஓபி கேதார்நாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் நல்ல நண்பர், கிட்டத்தட்ட 6 அடி. இங்க பாருங்க. இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் திரு வைரபாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா காஸ்டியூம் டிசைனர். என்ன இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான வேரியேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. எங்க மிருகப்ப செண்டா என்ன வேற மாதிரி ஒரு லுக்ல காட்டி அதுக்கு அடுத்து ஒரு லுக்ல கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நவதேவி அவர்களை சாரும். நவதேவி ராஜ்குமார் பாசகார பிள்ளை. அடுத்ததாக மியூசிக் கம்போசர் திரு தினேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம், பின்னாடி உட்கார்ந்து இருப்பாரு. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தினேஷ் ஒரு தரம், தினேஷ் 2 தரம், தினேஷ் வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்ததனால் 3 தரம். ஓகே. அடுத்ததா இந்த படத்தின் மூலமாக ஆக்சுவலா அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டரா உள்ள ரியல் லைஃப்ல சூப்பர் ஸ்டாரா மாறினாங்க இல்லையா. ஆனா இவர் பாத்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல கண்டக்டரா அறிமுகமானாப்ல மிக மிக அவசரம் படத்துல. ஆனா இந்த படத்துல பார்த்தா கலக்க ஆரம்பிக்கிறாப்புல. அடுத்து மிகப்பெரிய ஸ்டாரா வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனை இருக்கு. திரு பிரவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு கேட்கிறாப்புல. அடுத்து எங்களது அன்பிற்கினிய மாமா ராகுல்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 6 பேக் சீனிவாசன் என்று நாங்கள் செல்லமாக இவரை அழைப்போம். விரட்டுவாப்ல அட்டி கும்மா முத்து கொடுத்திருக்காரு. இது படத்துல பார்க்கும் போதுதான் தெரியும்.
ஆமா, சேருவர் இருக்கா? இல்ல அதுக்கு எத்தாப்புல கூப்பிடுறது தான் பார்த்தேன். இல்லைன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். ஆமா, மாலிக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு திருப்பி மீண்டும் இருக்கு சேர் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தயாரிப்பாளர் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, முக்கியம் இல்லைன்னா நம்ம பிளேட் வாங்கிக்கிறோம். நேரத்தில் இப்போதைக்கு இவங்க ஓகே முருகன் பாலசுப்ரமணியம் ஆடிட்டர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு முருகன் 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 அஞ்சப்பர், எங்களது அன்பு அண்ணன் அஞ்சப்பர் பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கனே, பொக்கையெல்லாம் இருக்குனே, எங்க அண்ணனை விட்டுருவோமா நாங்க? அடுத்த தயாரிப்பாளர் வேற, அடுத்து வர்றவரா? இவரும் தயாரிப்பாளர் தானே, போட்டு வைப்போம். திரு அருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த தயாரிப்பாளர் இப்ப ரெடியா வச்சிருக்காரு. அடுத்த படம் பண்றதுக்கு பை நிறைய காசோட வச்சிருக்காருன்னு சொன்னு நூடுல்ஸ் என்ற ஒரு அருமையான படத்தை கொடுத்தவர். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என்ன ஒரு சுய விளம்பரம் தானே? ஆமா ஆமா, அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீழே ஒருத்தர் பட்டுக்க போட்டு கால் வழியா விழுக்குன்னு ஒரு எத்துவேன்ல, அது நான் தான். இந்த படத்துல லெப்ட் ஹேண்ட் யாருன்னு அது எங்க அண்ணனே வச்சுக்கிட்டாரு அந்த கையை. சோ மிக சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமாக அந்த படம் வந்திருக்கிறது. இப்ப இந்த படத்தை பத்தி மிக முக்கியமா ஒரு சில விஷயங்களை இந்த படத்துல இருக்கவங்க, என்ன சினிமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது நான் வாழ நினைத்த வாழ்க்கையை, நான் சொல்ல துடித்த காதலை, நான் காட்ட துணிந்த கோபத்தை, நான் பார்க்க தவித்த உலகத்தை காட்டியது இந்த சினிமா. சோ அப்படிப்பட்ட சினிமாவினுடைய காதலர்களா, சினிமாவை ரசிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களா இங்க வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்பிற்கினிய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் தங்கக்கிளி, ராஜா கிளி படம் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில், ஆனால் சுரேஷ் என்னோட இளைய சகோதரர் மாதிரி. அவர் பயங்கர, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சினிமா காதலர். டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நானும் இன்னும் நேசிச்சிட்ருக்கேன் இந்த தொழிலை. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன். அதில் சார் டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிராமையா சார் எங்கள் படங்கள் நிறைய படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செட்டில் இருந்தாலே போதும், கலகலப்பாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல், இப்போ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு தம்பிராம் சார். வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள், நடிகைகள்
மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கேப்டனா, ரியல் கேப்டனா யாருன்னு பார்த்தா தம்பி ராமையா அண்ணன் தான். அவர் அவங்களை நல்லா கைட் பண்ணியிருப்பாரு. சுரேஷ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர், அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். ஓகே. திரு ரவி மரியாவுடைய ஆத்ம நண்பர் வாங்க, திரு கண்ணதாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மேடையில் இருக்கிற சினிமா நண்பர்கள், அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தில் வேலை பார்த்ததுக்கு நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறேன். ஒரு பேச்சு தான் சைலண்டா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டா இருக்கும். இதுல ரொம்ப அதான் பேசியிருக்காரு எளிமையா. அந்த வகையில அடுத்து எங்களது உயர்ந்த மனிதர் எங்களை எல்லாம் படத்துல அப்படி செதுக்கி இருக்கிறாப்புல எங்களது டிஓபி கேதார்நாத் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் தம்பி ராமையா சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த டீமாக நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அண்ணன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மைண்ட் வாய்ஸ் ஆகா இதே மாதிரி எல்லாரும் பேசிட்டா டக்குன்னு வாமா மின்னல் மாதிரி கிளம்பி போயிடலாமே, மைண்ட் வாய்ஸ் இருக்கு, பிடிச்சிட்டோம். பார்ப்போம், எல்லாரும் எண்ணம் புரியுது. ஓகே. அடுத்ததாக சுபா அவர்களை எங்களது அன்பு அண்ணன் திரு சமுத்திரக்கணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஜா கிளி நல்லா வந்திருக்கு, ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் நம் எண்ணம் போலயே நடக்கிறது. அடுத்ததாக பெரியமுள்ள கூப்பிட்டுருவோம். சுவேதா ஸ்டென்டன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே லைஃப்ல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, நம்ம அதுக்காக நம்ம ப்ரே பண்றோம், அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இந்த ராஜா கிளி நாங்க ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளா நான் இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா வந்திருக்கு. நாங்க எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்க அதில் கண்டிப்பா நாங்க கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போதும் உங்களோட சப்போர்ட்டை நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. கடின உழைப்புக்கு எப்பொழுதுமே நல்ல பலன் கிடைக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில அடுத்து இந்த மேடையில பேசுவதற்காக இயக்குனர் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தம்பிராமன்லாம் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னு புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா அண்ணன் மூலமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோட மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் உங்க எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க. ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு 1 மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க. என் அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி கனுமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமில் அந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ள ஒரு பாயிண்ட்ல அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி. மூர்த்தி சொல்லும் போது ரொம்ப யதார்த்தமா ஊருக்குள்ள எப்படியும் 10 பேர் இருப்பாங்க, அநேகமா கொள்ள பேர் இருப்பாங்க கணக்கெடுத்தோம்னா. ஆமா, அதனால ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அண்ணா அந்த பிச்சைக்காரங்கிற ஒரு படத்துல 2000 நோட்டு இதாகும் போது ஒரு மேட்டர் ஒன்று போட்டு விட்டுருப்பாப்புல படத்துல. அதை நான் 7:30 அதுக்கு முந்தின நாள் இது மாதிரி 2000 நோட்டு வெளிவர போகுது, தடை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் அப்போ ஒரு போட்டு விட்டேன். அது 2 அண்ணனுக்கு, அதனாலதான் அண்ணன் நேரடியாக அங்க பார்க்கும்போது சொன்னேன் நான், மீசிய முறைக்கு இன்னும் சிறப்பா இருக்கீங்கண்ணே, மகிழ்ச்சி. ஸோ அடுத்ததா வந்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக எங்களது அன்பிற்கினிய பாடகர் எங்க டார்லிங் கிரிஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் அவர் பாடகர், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த நடிகர். இது நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னது. அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க, செல்லக்குட்டி கலக்கிருக்காண்டா கிரிஷ் அப்படின்னு சொன்னாரு. ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் உட்கார்ந்திருக்கும் எல்லா லெஜண்ட்ஸ், பத்திரிகை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் டவுட், என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில. நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் 3 பண்ணேன். சிங்கம் 3க்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல. பிகாஸ் ரெக்கார்டிங் லைவ் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன். என்னோட ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார். அப்போவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போதோ ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளோ 3 நாளைக்கு அப்புறம் என்னை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன்னே கதை, என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன அப்படின்னு.
இல்லை இல்லை நீ பண்ணுடா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி நான் அவங்க வீட்டுக்கு போனேன், கதை சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க உமா. பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது. எங்கள் மதிப்புக்குரிய திரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு அன்போடு மேடை கழிக்கிறோம். சொல்லிருப்பா ஏன்டா இவ்வளவு பயம் உனக்கு? எங்களது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அண்ட் ஐஸ்வர்யா மேம், நான் இங்க இருக்கேன். ஆமா ஆமா, அது எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஹாய் மட்டும், நீங்க மேடைக்கு வரல நாங்க. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அதான் சொல்லிட்டே இருந்தேன், அந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரவும் போறவங்களாம் அடிப்பான். ஸோ சும்மா ஏங்க இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் காமாட்சி அண்ணா கூட 2 தடவை இப்படிதானப்பா அப்படின்ட்டு அவரும் சும்மா லைட்டா அடிச்சுட்டு பண்ணாரு. எனக்கு கனி அண்ணன் மட்டும்தான் என் மேல கை வைக்கல, ஏன்னா எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்லை. இப்போ அன்னைக்கு இறங்கும் போது அதையே விட்டுக்குறை தொட்டுக்குறை நான் 2 போட்டாலும் போடுவார் அவரு. ஸோ எனிவே ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தம்பிராமையா அண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணா வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னென்னமோ படம் பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் இஸ் அமேசிங் ப்ரொடியூசர். சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல, பேமெண்ட் வாஸ் ஆன் டைம். ஸோ நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடிமாட்டு அலைக்கு தான் அடித்து பேசுவார், பட் பேசின காசு அழகாக கொடுத்துருவாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச், இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப், ஐ ப்ரே மை தம்பி, மை பிரதர் உமா, I wish you all the best. And I really want to thank again the Sai Dinesh, where Sai Dinesh is programming பண்ணியிருக்க. He has done the sequencing for the songs and ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. தம்பிராமையா அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இஸ் ஆக்சுவலி அ மியூசிஷியன். ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங். குட் டே. தேங்க்யூ கிரிஷ் ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லியிருக்காப்புல. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. பின்னிருக்காப்புல இவர் அடி எண்ணெல்லாம் வெளுத்துட்டாப்புல, படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அடுத்ததாக எங்களது அன்பு அண்ணன் ஹுமாயூன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். வாங்கண்ணே. ராஜா கிளியின் இசை மற்றும் ட்ரெய்லர் முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் இதில் இந்த ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சாட்டை அப்பா வினோதய சித்தம் இருக்கு, அடுத்த சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பேர் காம்பினேஷன் இருக்கு. ஆனால் தம்பிராமையா அண்ணனும் கனியோட இதுவும் அது மட்டும் மிஸ்ஸிங்க. இதில் என்னன்னா அண்ணன் தம்பிராமையா அந்த கதையை சொல்லக்குள்ள வந்து, தம்பி இது இரத்த கண்ணீர் ஐயா எம்ஆர் ராதாவோட இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. கதையை சொல்லிக்கிட்டே இருக்குள்ள அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்குள்ள சும்மா. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர், அவருக்குள்ள ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து அந்த வார்த்தைகளையும் அந்த
படத்தில் உள்ள வார்த்தைகளையும் அந்த 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 இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ள இருக்கு. இந்த 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 படம் என்னன்னா இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான், அதோட தழுவல் தான், அதோட வேற ஒரு வடிவமா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறுக்கப்பட்ட முகங்கள், கதைகள் இருக்கும். அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முதல் முயற்சியா தம்பி உமாபதியே இதோட இயக்குனராக இருக்கிறாரு. அதில் நிறைய காட்சிகள் என்னோட கல்லூரியில் தான் படமாக்கப்பட்டது. ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தெரியல. ஏற்கனவே ஒரு 4-5 படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன். நான் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு சொல்ல முடியாத, சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரைமொழியில எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி. இது 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 இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் இதை நீங்க ஒரு ஆகச்சிறந்த முறையில நீங்க இதை எடுத்துட்டு போய் நான் நம்புறேன். நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. அடுத்ததாக எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல சிறந்த நடிகரை கிளப்பிட்டாப்ல வீடியோ வச்சிருக்கேன். திருக்குறள் நல்லார் ஒருவர் உள்ளதில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு மழை பெய்யும்னு பாத்துக்கோங்க. ராமநாதபுரத்துல பெய்யுற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் நல்லவன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியா இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்துல அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். எத்தனையோ இடையூறுகள் அவர் அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுகளும் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர். அதே போல இந்த படத்தினுடைய கதை, வசனம், இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள். மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நீ எல்லாம் நல்லா வரணும் தம்பி, நல்லா வருவேலா, வந்துருவ விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீரபெற அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய, அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை. அப்படி பாராட்டுவாரு. உண்மையிலே அவரு நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும். அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அப்படிதான் நான் தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளுதிக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளுதிக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது சொல்லிதான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய அன்பு மகன். அவர் நினைத்ததெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, டைரக்டர்னா பொதுவா சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய இயக்குநர்களை படப்பிடிப்பு தளங்கள்ல பார்த்திருக்கோம், பரபரப்பா இருப்பாங்க, ஆக்சன் கட் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல பார்த்தால சிரித்து கொண்டு ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கணி கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி நிற்பாரு. எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி
இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 13 வழக்குல என் பேரு சாட்டை துறைமுன் இருக்கு. அதே போல யூடியூப் சேனல்ல தேடினா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமையா அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைன்னு போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அப்போ அப்படி நிறைய ஒரு தொடர்பு உண்டு. அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். அப்படியெல்லாம் இப்படிப்பட்ட கலைஞர்கள், படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவர்களும் ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துல 2 பாட்டு பார்த்தோம். ஒண்ணு நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது, இன்னொன்னு உள்ளத்தை நடுங்க வைத்தது. 2 பாட்டுமே. அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும். தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும், அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றினே. அடுத்ததாக கவிஞர், கட்டுரையாளர், திரைப்பட பாடலாசிரியர், அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக தன்னுடைய எழுத்துக்களையே எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு பொழுது எப்படி இருக்கும் என்று இனிமேல் என்னை கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன். இந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நாம் அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் அல்லவா? இந்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்த பொழுது என்று உறக்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பான தம்பி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் எவ்வளவு எளிமை அப்படின்னா, ஒரு புதுமுக கவிஞரோட ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதற்கு அவர் வந்திருந்தார். மிகவும் பரபரப்பாக படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வருவாரா, தாமதமாகிறதே, வருவாரா என்ற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த போது மிகச் சரியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து, பொதுவாக பட தயாரிப்பாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது அல்லவா? அப்படியெல்லாம் இல்லாமல் மிக மிக எளிமையாக அவர் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்தபோது நான் அங்கே அரங்கத்தில் மேடையில் இருந்த நான் அவரை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஏற்பட்ட அறிமுகம், அதற்கு பின்பு என்னுடைய என்னுடைய விருப்பங்களை அவரோடு தெரிவித்த போது நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே நிற்க வைத்திருப்பதற்கு நம்முடைய அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும். அந்த நேரத்தில் தான் இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்போது நினைத்தேன், இந்த 6 அடி உயர தம்பி நிச்சயமாக தாம் அப்பாவை விட 60 அடி தாண்டுவார் என்று. அதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்த காட்சியே காட்டுகிறது. பொதுவாக இந்த திரைப்பட உலகம் என்பது கனவு உலகம், அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இங்க மேடையில் இருக்கின்றவர்களை பாருங்களேன், ஒவ்வொருத்தர் கண்ணிலேயே ஒரு கனவு உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது. என்ன என்றால், நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன், நான் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறேன், இந்த படத்தின் மூலமாக எனக்கு வெற்றிகள் குவியும், என்னுடைய ராஜாங்கம் ஒன்று எனக்காக உருவாகும் என்கின்ற அந்த கனவை அத்தனை பேரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக இவர்களுடைய கனவுகள் நனவாவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்க வேண்டும். நான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை எதற்காக வியக்கிறேன் என்றால், மிக மிக அவசரம் என்று ஒரு படம், அதாவது இந்த காவல்துறையில் இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த காவல்துறை காவல் உடையை அணிந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மிக நுணுக்கமான பிரச்சனைகள், அதைத்தான் அவர் படமாக எடுத்திருந்தார் என்னும் போது, அந்த மிக மிக அவசரம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நம்மை அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அல்லவா. படங்கள் எப்படி வேண்டுமானாலும் தயாரிக்கலாம், ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை தயாரித்து படமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தம்பி சுரேஷ் ராமையா, நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களை போல், நீங்க சொன்னீங்கல்ல சுரேஷ் ராமையான்னு, அந்த மாதிரியே வந்தாச்சு. இனிமேல் இந்த தயாரிப்பு காம்போ அப்படியாக அமைந்துவிடும். எனவே அந்த மிக மிக அவசரம் என்கின்ற மிக யாருமே அதிகமாக பேசாத
சமூகம் கவனிக்காத ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு திரைப்படத்தை அவர் கொடுத்தார் என்னும் போது சமூகத்தின் மீதான, அதை தவிர பெண்களின் மீதான அக்கறையை நான் தம்பி சுரேஷ் காமாட்சியிடம் கவனித்தேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக, தயாரிப்பாளராக அவர் இருக்கிறார். அவருடைய வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் மூலமாக வெளிவருகின்ற ராஜா கிளி, நம்முடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது தங்கக்கிளி என்று ஆரம்பித்தார். நிச்சயமாக தங்கக்கிளியாக வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. எனவே இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரவீன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ராஜா கிளியின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம். ராஜா கிளி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோட வந்தேன் இந்த சென்னைக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு சினிமா மேல ஆசை இருந்த ஒரு நோக்கத்துல சுரேஷ் கமா சாரோட தயாரிப்பு நிறுவனத்துல ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்ற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வெளியே தெரியாது. நடிக்கிறவங்க வந்து ஈஸியா வந்து பீப்புள் கிட்ட ரீச் ஆயிடுவாங்க. பட் பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்ற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் எடுக்கும் போதும் அவரு அந்த கதையை சூஸ் பண்ணும் போது எனக்கு வியப்பா இருக்கும். தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பா இருக்கும். என்ன நம்ம கமர்ஷியலா பண்ண மாட்டாரு, எப்படி ஹிட் கொடுப்பாரு, மாநாடு, மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு அவரை பத்தின வியப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி பண்றாரு, நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துட்டு போவாருன்னு ஒரு வியப்பு இருக்கும். அசால்ட்டா டீல் பண்ணுவாரு. எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப மாதிரி இதுதான் இப்படிதான் ஒரு படத்தை எடுக்கணும், இப்படிதான் ஒரு நிறுவனத்தை நடத்தணும்ன்றத அடிப்படையில இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த நிறுவனத்துல இருந்து நான் வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, என்னடா நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரக்டர்ல ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நமக்குள்ளே இருக்கும். சரி எப்படிதான் அதை கேட்கறது அவர்கிட்ட, ஏன்னா நீ இங்க வேலை பார்ப்பே அங்க போய் நடிப்பான்னு கேட்பாரு. அது நம்மளால கேட்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன், சும்மா அப்படியே அந்த நாம என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே அறிமுகம் ஆகும்ல எல்லாருக்குமே. நம்ம அக்ரிமெண்ட் போறது வந்து பேமெண்ட் முதல் நம்ம தான் அதை டீல் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நம்ம டீல் பண்றது உமாபதியா இருக்கட்டும், எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம எல்லாம் ஆனா எல்லாமே நண்பர்கள் தான். நாங்க வந்து சினிமால இருந்து மாநாட்டுல இருந்து கேதார் முதல் கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமால ஒரு 10 வருஷ காலம் வேலை பார்த்திருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகின ஆட்களை, என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களா சேர்த்து வச்சிருக்கேன். அதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுல எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவன் நகர்வா வந்து அவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்க அந்த படிதான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரிதான் இந்த படம் வந்து எனக்கு வந்து தம்பிராமையா சார் விட்ட போயிட்டு, அண்ணா 2 பசங்க அனுப்புறேன் பாருங்க, உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டுதான் சுரேஷ். அப்ப கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பல, சாய்ஸா தான் அனுப்புனாப்புல. அப்ப கூட நான் என்ன நினைச்சேன், என்ன இவர் இப்படி நம்மளுக்கு சாய்ஸ் அனுப்புறாரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உள்ள போன உடனே தம்பிராமையா சார் எப்பயுமே அப்படின்னா உள்ள வந்து அவர் எப்பவுமே எனக்கு போன் கால் எடுத்தோடனே அன்பு தம்பி, அன்பு மகனே, இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வர வச்சிருவாரு. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனோம். நம்மளுக்கு என்ன ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி, நம்ம அண்ணன் நம்ம ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு வந்துருவாப்புல. அந்த வகையில வந்து நான் போன உடனே பார்த்த உடனே, தம்பி இதான் கதை, இப்படிதான் நகர்வு இருக்கும், நீ பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் சைடு தான் நான் பேச போறேன், அப்ப மாதிரி இருக்குன்றப்பல பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு சரி சொல்றேன் தம்பின்றாங்க. அப்போ நம்ம இந்த படத்துக்கு டிஓபியா இருந்த கோபிநாத் சார் தான் டிஓபியா பிக்ஸ் பண்ணோம். அவர் கூட்டு என்கிட்ட சொல்றாரு, தம்பி நீ இந்த கேரக்டர் நடிக்க போறப்பான்றாரு. ஃபர்ஸ்ட் அவரே எனக்கு ஃபோன் கால் பண்றாரு. என்ன சார் பண்றது, நான் என்ன நினைச்சேன்னா சின்ன கேரக்டர் இருக்கும் போல, ஏதோ ஒரு வந்து போற மாதிரி இருக்கும். அப்படிதான் மிகவும் அவசியம் ஒரு சர்ச் ஒரு கண்டக்டரா வந்து எட்டி பார்த்துட்டு போவோம், ஒரு 2 to 2 seconds அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேன். அப்புறம் பார்த்தா தம்பிராமையா சார் கூட்டு, உனக்கு நீ சீக்கிரமா ட்ரைனிங் வந்துரு, முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்றப்பல, என்னடா இது ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும் போலேன்னு உள்ள போறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா உமாபதியா இருக்கட்டும், தம்பிராமையா சார் எல்லாமே அவங்க கொடுக்குற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆஃபீஸ் மேல வச்சு ஒரு ப்ராக்டிகல் செஷன். முக்கியமா சொல்ல போனா அதுல வந்து நவகாந்தன் ஒரு அசோசியேட் டைரக்டர் நம்மள அப்படியே கைடு மாதிரி அல்வா மாதிரி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமா இது இப்படிதான், இந்த சீக்வன்ஸோட மீட்டர் இவ்வளவுதான் அப்படின்னு நடிங்க அந்த மாதிரி சொன்னாப்புல. அதனால அந்த படத்துல வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியா வேலை வாங்கிட்டாங்க. அதனால அந்த படத்துல நடிச்ச அனுபவம் வந்து உண்மையாலுமே இந்த தம்பிராமையா சாருக்கு ரொம்ப நன்றி. என் கூட அந்த டீமோட இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க. ஸோ அப்படிதான் ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்க டெக்னீஷியனை நான் வந்து ரொம்ப நம்ம கூட நண்பர்கள் ஆக்கிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில உமாபதி அவர்களும் சரி,
கேதார். இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேஷ் அண்ணன் இஸ் ஃபினாமினல். அவர் அந்த ஹைப் ஏற்றுவார் பாருங்க. ட்ரைலர்ல பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா தம்பிராமன் சார் நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுவும் எடிட்டர் சுதர்சன், இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கும் வந்து நம்ம சுரேஷ் அமைச்சு செலக்டடா தான் எடுப்பாப்புல. அந்த வகையில வந்து எல்லாருமே கரெக்டா அவங்க வேலைகளை பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து எனக்கு வந்து 5 காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமா. சமுத்திரகணி சார் உள்ள பெரிய காம்பினேஷன். நான் முதல்ல போய் நிற்கும் போது பயந்தேன், எப்படா அவர்கிட்ட டைலாக் பேசுறது. அது ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் ரொம்ப வந்து எமோஷனல் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, என்கிட்ட பேசுவாரு அந்த காம்பினேஷன்ல. அப்போ வந்து ஒரு சொல்லுவாப்புல மாரி அப்பா அவங்களாம் நம்ம தான் பார்த்துக்கணும், குழந்தைங்க தான் நம்ம தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் வயசான காலத்துல சொல்லுவாரு. நான் அப்போ சொல்லுவேன், இந்த பாடம் எடுக்கிறவங்களாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்றதுன்னு பயம், என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள், லெஜெண்டு, நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவரை வந்து இப்படி பேசுறோம் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் ரொம்ப ஈஸியா, தம்பி அவர் வந்தவொடனே என்ன பார்த்தோன்னே, ஏய் நீ பண்றா பாத்துக்கலாம்டா அப்படின்னு அவ்வளவு ஈஸியா. அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நம்மளாம் பயப்படுறோம்ல, அது அவங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஈஸியா பண்ணிடுறாங்க. நம்ம ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர வச்சிடறாங்க. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி தான் எல்லாருக்கூடயும் நான் ஒர்க் பண்ணேன். தம்பிராமையா சார், நீங்க நினைக்கிறீங்க அவருடைய வசனம், அவருடைய டயலாக் டெலிவரி, ஐயோ அப்படியே வந்து பேசும்போதே ஒரு பஞ்சும் போடுவாப்புல. அந்த அளவுல வந்து அவர் ரொம்ப, நான் அதான் சொல்றேன், அந்த அளவுல ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவர்கிட்ட. அடுத்து இப்ப நீங்க எடுத்தா கூட 4 ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்காப்ல, தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதுல ஒரு விஷயம் இருக்கும், மேட்டர் இருக்கும். நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கதையை வச்சிருப்பாப்ல. அந்த வகையில் அவருக்கு இன்னும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காப்ல. இன்று இருக்கிற இயக்குநர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறைய இருக்கு, ஸ்டாக் இருக்கு. அவர் கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா இயக்கணும், அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணும்ன்ற ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஏன்னா ஆஸ் அ டெக்னீஷியனா நான் வந்து இந்த படத்துல இருந்தாலும் நடிகராகவும் சரி, இந்த படத்துல வேலை செஞ்ச சக நடிகர்கள், சக கலைஞர்கள், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணும்ன்றத நான் மனமார இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை ராஜா கிளியை கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா வந்து இந்த படத்தை நீங்க அடுத்த கட்டத்து நகர்வுக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிராமையா சார், முக்கியமா திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும், தம்பிராமையா சார், என்னோட நடிச்ச சக கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், விடைபெறுகிறேன். நன்றி. கார்ல போகும்போது இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்ல ஒரு தாளத்தை போட்டு பாட்டை பாடுவாப்புல பாருங்க, எங்க அண்ணன் கலக்குவாரு. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி 4-5 கதை பைக்குள்ள வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல பிரவீன், அண்ணன் ஒரு 500 பாடல்களை வகுத்துல வச்சிருக்காரு, மனசுக்குள்ள வச்சிருக்காரு. சில டியூனை போட்டு அதை தட்டி வார்த்தைகளோட அப்பப்ப பாடுவாரு. என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கலைஞன். ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒருத்தரை பேச அழைக்க போறோம். அவர் யாரு அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஒரு மருத்துவரா நடிச்சிருக்காரு. அவர் சமீபத்தில் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சின்ன விபத்துக்கு உள்ளாகி ஆஸ்பத்திரி போனாப்ல. அங்க போய் டாக்டர் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இவர் டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படியே டாக்டரை பிக்கப் பண்ணி டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டாப்ல. எனது அன்பு தம்பி முபாஷிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரியல் லைஃப்ல டாக்டரை கரம் பிடித்து ரியல் லைஃப்ல டாக்டராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற முபாஷிர் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள். நன்றி. இந்த எஸ்டிடி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துல ஆக்சுவலா பிரவீன் நடிக்க வேண்டிய ரோலுக்கு தான் நான் போனேன் ஆடிஷனுக்கு. அதுக்கப்புறமா என்ன நினைச்சாருன்னு தெரியல, அண்ணன் டாக்டரா தம்பி, ஒய்ஃப் டாக்டரா, சரி அப்ப டாக்டரா நடிச்சிரு அப்படின்ட்டாரு. எங்க மாமனார் வந்து எப்படியும் டாக்டர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு இந்த படத்தை காட்டணும், அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதுக்காக ரொம்ப நன்றிண்ணே. கமிங் டு ராஜா கிளி, அண்ணன் ராமையா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நாளைக்கு தம்பி ராமையா அப்படின்னு சொல்றது. அண்ணன் ராமையா வந்து எவ்வளவு பெரிய படைப்பாளி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து நல்ல இயக்குனரா நல்ல படைப்புகளை கொடுத்திருக்காரு, நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு, நல்ல இசையமைப்பாளரா அவருடைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்ததுல இன்னொரு பெஸ்ட் படைப்பு ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து அவர் பையன். அந்த படைப்பை வந்து இப்போ உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல உமாபதி அவர் ஒரு டைரக்டரா ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அது ரொம்ப வெற்றிகரமா வந்திருக்கு. நீங்க அதை பார்க்கும்போது தெரியும் எப்படி இது இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு அப்படின்னு. இங்க ஆக்ஷன் கிங் வந்திருந்த போது ஏன் வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். சர்வேவர் ப்ரோக்ராமுக்கு இவர் போனாரு. லவ் வந்து அர்ஜுன் சாருக்கு தானே வந்திருக்கணும், எப்படி அவருக்கு பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இவர் கூட வந்து யாரு பழகினாலும் அவங்களுக்கு லவ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல மனுஷன் இவரு. படத்துல வேலை பார்த்த எல்லாருமே டார்லிங் டார்லிங் அப்படின்னு தான் வந்து பேசுவாரு. அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பாரு.
ஸோ அநேகமாக அர்ஜுன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கு. அழகா இப்படி ஒரு மருமகன் நமக்கு நல்லா இருக்கு, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்படிதான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து நல்லவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இயக்குனரா உமாபதி ராமையா அவர்கள் வந்து இந்த படத்தின் மூலம் முத்திரை பதிக்க போறாரு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு படத்துல இருந்தாலே வந்து, ஆனா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து பட ஓவிய போட்டிலாம் இருக்குல்லண்ணே, அதுல வந்து ஒரு நல்லவரை வரைங்க அப்படின்னா டக்குன்னு உங்க போட்டோ தான் எல்லாம் வரைகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில நல்லவருக்கு என்னென்ன, இப்ப வந்து அழகிய ஒரு ஆண்மகனை வரையணும் அப்படின்னா 6 அடி உயரம் இருக்கணும், அவருக்கு இப்படி வந்து புருவம் இருக்கணும், இப்படி வந்து முகம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 அசம்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒருத்தரை வரையணும் அப்படின்னா வந்து அதுல சமுத்திரக்கனி அண்ணன் தான் வரையணும் அப்படின்னு. நீங்க மனசாலையும் அவ்வளவு நல்லவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலயும் அதுவா தான் இருந்திருக்கீங்க. இந்த படம் வந்து என்ன பண்ணும், இந்த படம் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேமிலியுமே இந்த படத்தை தங்களுடைய கணவருக்கு, ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க எப்படி இந்த தன்னுடைய கணவருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சோன்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா லைட்டா ஒரு ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து இந்த படத்தை பார்த்து உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு தடவை பாரு, காசு வந்தா நீ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரியான கதைகள் இருக்கு இல்லையா, ஒரு ரத்த கண்ணீர் வந்துச்சு, அந்த படம் வந்து எத்தனை தீபாவளி ஓடிச்சு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் இப்ப நம்ம வினோதியஸ்தம் பார்த்திருக்கோம். ராமையா அண்ணனும் சமுத்திரக்கனி அண்ணனும் 2 பேரும் இருந்தாங்கன்னா அந்த படம் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரத்த கண்ணீரும் ஒரு வினோதியஸ்தமும் சேர்ந்தா என்ன இருக்குமோ அதுதான் இந்த ராஜா கிளி. நம்ம நிஜ வாழ்க்கையில நமக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில பேர் வாழ்க்கையில ஆட்டம் போட்டா என்னவாகும், அவங்க கடைசியில என்ன ஆவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இது பாடம் நடத்துற மாதிரி இல்லாம ரொம்ப அழகா தோல்ல கை போட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து நம்ம டைரக்டரோட ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு. இதுல இன்னொன்னு வந்து இந்த படம் ஏன் மக்களுக்கு மத்தியில வந்து இது ரொம்ப ப்ராமினன்டான படம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம தயாரிப்பாளர் சுரேஷ் கமாச்சி என்ன ஒரு முக்கியமான காரணம். பாபா படத்துல வந்து அந்த 7வது மந்திரத்துல 7 மந்திரத்துல ஒரு மதம் வந்து என் பட்டம் வந்து தன்னால என் கையில உட்காரணும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவாரு. அந்த மாதிரி நல்ல படம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தன்னால வந்து அண்ணன் கையில உட்காந்துரும். அப்படிதான் வந்து ஒவ்வொரு படமும் நடக்குது. மிக மிக அவசரம்னு ஒரு படம் நடந்துச்சு. அந்த படம் சமூகத்துல வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, பெண் காவலர்கள் வந்து இதுக்கப்புறம் பந்தோபஸ்து பணியில ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஜிஓ போடுறாங்க. ஒரு படம் ஜிஓ போட்டு ஒரு பெரிய திருத்தத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் காவலர்களுக்கு தனி காவல் கழிப்பறைகள் வந்து உருவாக்குச்சு, மொபைல் கழிப்பறைகள் உருவாச்சு. இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். அந்த படம் வந்து அண்ணனே இயக்குறாரு, தயாரிக்கிறாரு. இது வந்து அவரோட கைக்கு வந்துச்சு. மாநாடு படமும் அப்படிதான். அப்படி எங்கெங்கயோ போய் இது நடக்குமா நடக்காதா, மாநாடா வருமா மகாநாடா வருமா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா அது அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய நல்ல படமா இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த நல்ல படமா இருந்தாலும் அவரை தேடி அது வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. இதை அடுத்து வனங்கான் திரைப்படம் அவருடைய கையில இருக்கு, அதுவும் இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னா இதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு தான் காரணம். எங்க திறமை இருந்தாலும் அதை தேடி தேடி ஐடென்டிஃபை பண்ற ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. இப்ப இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லயே எல்லாரையும் ரொம்ப பர்சனலா வந்து அண்ணனுக்கு தெரியும், அவங்களுடைய கனவுகள் என்னன்னு தெரியும். அவங்க கனவுகளுக்கு எந்த வகையிலாவது உதவ முடியும் அப்படின்னா அதை உடனே வந்து அண்ணன் செய்யறாரு. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ற ஆச்சரியத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி. நீ பாட்டுக்கு உமாபதியை சொல்லும் போது எல்லாத்தையும் டார்லிங் டார்லிங் கூப்பிடுவாருன்னு சொல்லும் போது டக்குன்னு க்ளோஸ் அப் வச்சா ஐஸ்வர்யா என்ன இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லைங்க அவர் எங்களை தான் கூப்பிட்டாரு, நீங்க பதட்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன் தல. அடுத்ததாக எங்களது அன்பிற்கினி அண்ணன் ஆண்டனி என்ற கதாபாத்திரத்துல பின்னி இருக்கிற எங்களது அன்பு அண்ணன் வெற்றி குமரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கில் அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர்கள், திரைத்துறை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நிறையா பாடல் வெளியீடுகள், ட்ரையல் வெளியீடுலாம் இந்த இதே அரங்கத்தில் நடத்தியிருக்கோம். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எப்படி தயாரிப்பாளர் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார்,
அவர் இயக்குனர் அப்பா மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு 50வது படத்தை எப்படியாவது தயாரிச்சுன்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு அவருடைய தம்பிகளாகி எங்கள்கிட்ட ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்கள் 4 பேர் ஆளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா போடுங்க, நாகராஜ சோழன் ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னாரு. அதில் நான் ஒரு தம்பி, அண்ணன் சுரேஷ் காமாட்சி ஒரு தம்பி. ஆனால் அது காலப்போக்கில் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களே தனியாக தயாரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் அவருடைய முதல் படம். அப்படி தான் திரைத்துறைக்குள்ளே வந்தார். ஏற்கனவே நீண்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்துட்டு, அது பிறகு மலேசியா போய் அங்கே போய் தொழில் பண்ணி வேலை பார்த்து ஓரளவு சம்பாதிச்சுட்டு திரும்ப பிறகு வந்து ஒரு தயாரிப்பாளராக தான் உள்ளே வந்தார். அப்படி ஆரம்பித்த பயணம் அவருடைய இப்போ பேசும்போதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவருக்கு அப்படியே தம்பி கூட சொன்னார், ஒரு பட்டம் வந்து அப்படியே வந்து கையில் வந்து உட்காருது, நல்ல திரைப்படங்கள் அவர் கையில் வந்து உட்காரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு காரணம் அவருடைய ரசிப்புத்தன்மை. மிகச்சிறப்பான ஒரு ரசிகர். எப்பவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த ரசிகன் தான் மிகச்சிறந்த கலைஞனாக இருக்க முடியும், மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும். 80கள் 70 80 90களில் இருக்கிற எந்த படமா இருந்தாலும் அந்த படத்தோட பாட்டு சொல்லுவாரு, அந்த படத்தை பாடுவாரு, வரி ஒரு பிழை இருக்காது. அது யார் இயக்குனர்னு சொல்லுவாரு, யார் நடிகர்னு சொல்லுவாரு, யார் கதாநாயகி கதாநாயகி எல்லாமே சொல்லுவாரு. அந்த திரைப்படத்தை அவ்வளவு தூரம் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரசிகன். அதனாலதான் அவரால் இது வந்து எடுக்க முடியுது. தம்பி இங்க முன்னாடி பேசின தம்பி சொல்லும் போது எப்படி இந்த கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், அதே நேரத்துக்கு பயமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த படமும் சரி, அண்ணன் தம்பிராமையா அவர்கள் தான் இந்த கதையை தம்பிக்காக உமாபதிக்காக வந்து சொன்னாரு. சொல்லும் பொழுது அந்த அறைக்குள்ள முதலா சொல்றாரு, நானும் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தான் கேட்கிறோம். கேட்டு முடித்தவுடன் அண்ணன் தம்பிராமையா அண்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனாரு. அதுக்கு இடையில நாங்க சும்மா ஒரு அந்த 1 நிமிட இடையில பேசிக்கிட்டோம். எப்படின்னு இருக்கு அப்படின்னாரு அண்ணன். அவர் கேட்டார், என்னைய ரொம்ப சிறப்பா இருக்குண்ணே, பண்ணலாம் அப்படின்னு. அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோன்னே அண்ணே படம் பண்றோம்ண்ணே அப்படின்ட்டாரு. ஒரே தடவை தான் கதை கேட்டாரு. வேற நீங்க போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்றேன்லாம் இல்லை. கதையை கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து படம் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த கதையை வந்து அண்ணன் தம்பிராமை அவர்களும் சொன்னாங்க. அண்ணன் ஹுமாயூன் இல்ல திருமண விழா நாங்கெல்லாம் கும்பகோணத்துல இருந்தோம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இரவு தங்கி இருக்கும் போது அந்த விடுதிகள்ல நிறைய பேர் தங்கியிருந்தோம். அப்ப என்னோட நிறைய தம்பிகள் கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் சினிமானா என்னன்னு தெரியாது, சினிமானா பிடிக்காத கோஷ்டியெல்லாம் இருந்துச்சு. அப்போ திடீர்னு அண்ணன் தம்பிராமன் எதிர்த்து ரூம்லாம் இருக்காங்கன்னு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அண்ணன் இருக்கீங்களா, ஓய்வா இருக்கீங்களா, பேசலாமா அப்படின்னு. நானே வரேன் தம்பின்னு வந்தாங்க. வந்துட்டு ஒரு 20 நிமிடம் அந்த கதையை வந்து சொன்னாங்க. சொல்லும் பொழுது அந்த சினிமா வாடையே அறியாத, சினிமானா தவறு, சினிமா வந்து தப்பு, சினிமா பார்க்கவே தியேட்டர் பக்கம் போகாத அந்த கோஷ்டிகள்லாம் 20 நிமிடம் அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க நீங்க இது இப்படிதான் படமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகளை பூரா அப்படி கொண்டு வந்த விதம் அப்படி ஒரு அப்படின்னு சொல்லும் போதே இந்த படத்திற்கான வெற்றி வந்து அங்கேயே வந்து உறுதி பண்ணப்பட்டுச்சு. அந்த இடத்துலயே வந்து கைத்தட்டினாங்க, கிளாப் பண்ணாங்க. அப்படி ஒரு அருமையான கதை, அதை கொண்டு வந்த விதம். இந்த கதையை வந்து இயக்குனது வந்து தம்பி உமாபதியை வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃபீல் வந்துடும். என் பையன் மாதிரியே அப்படியே இருப்பான் உமாபதி. ஏன்னா அந்த பிசிக்கு, அந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த இது, அந்த ஒரு டிசிப்ளின், அந்த வாழ்க்கை முறை எல்லாமே வந்து என் பையனை பார்க்கும்போது அப்படி உமாபதி பார்க்குற மாதிரி இருக்கும். உமாபதி அதை இயக்கிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய நடிகர்கள் கிடையாது தானே, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சுருக்கோம். அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறுனா இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுனா அந்த ஷாட் முடிஞ்சோன்னா உடனே ஓடிடுவாப்ல, அண்ணே வாங்கினேன் ஓரமாக கூட்டிகிட்டு போய், அண்ணே இது இப்படி பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் மாற்றுங்கண்ணே, இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு யாரையும் மனம் நோக விடாமல் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்ல அவங்க தான் சங்கடப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு அழகா அதை வந்து ஒரு சிற்பி போல செதுக்கிறதுல தம்பி உமாவை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நான் படத்தை பார்த்துட்டேன். ரொம்ப அருமையான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோட, ஒரு முழு திருப்தியோட எல்லா ஆடியன்ஸ் வெளியே வருவாங்க. அப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்த அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும், அதை இயக்கிய அன்பு தம்பி உமாபதி அவர்களுக்கும், தயாரித்த அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து, மகிழ்ச்சி. நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக இயக்குனரும் எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய
உற்ற நண்பருமான நடிகர் ராஜ் கபூர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வி ப்ரொடக்ஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது தம்பி உமாபதி அவர்கள் அறிமுக டைரக்டர் ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நானும் இந்த படம் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ கிளியர் கட்டாக எல்லாமே தெளிவாக ஷார்ட்ஸ் வைஸ் டிவிஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் சமுத்திரக்கனியும் நம்ம தம்பி ராமாயண காம்பவுண்டா எப்பவுமே வெற்றி காம்புவேன். அது டெஃபரெண்ட்டாக இந்த படத்துலையும் நடக்கும். எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்பார், நல்ல சிறந்த டைரக்டர்களை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு இந்த படம் வந்து மாநாடு மாதிரி இன்னொரு வெற்றியை கொடுக்கும். இது கலந்துட்டா நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியோட வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இயக்குனரும் எங்களது சுரேஷ் காமாட்சி அண்ணனுடைய உற்ற நண்பருமான திரு அதியமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பேச. மாலை வணக்கம். வாழ்த்துக்கள்ங்க. நான் ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. தம்பி ராமையா அண்ணாச்சி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க சிறந்த எழுத்தாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், தேசிய விருது பெற்ற நடிகர், எல்லாமே தெரியும். ஆனால் இப்படி ஆடுவார்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மியூசிக் பண்ணியிருக்காரு, சிறப்பாக இருந்தது. அப்புறம் தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கிறாரு. அவர் மேலும் மேலும் சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக அறிமுக இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆக்சுவலி ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காங்கன்னு வச்சோங்களேன். அவங்களுடைய பையன் வரும்போது, என்னப்பா உங்க அப்பாரு மாதிரி நீ தொழில் செய்ய மாட்டேங்கிறிய அப்படின்னு அள்ளி விடுங்க நம்ம ஆளுங்க. அதே மாதிரி அது எல்லா துறைக்கும் பொருந்தும். அது சினிமா துறைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு துவங்க திரைத்துறையில அவரு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர் ஒரு பொசிஷன் வந்துட்டார் அப்படின்னா அம்புட்டு அப்படியே அவருடைய பையன் பக்கம் வரும் அப்படின்னு எல்லாருமே பொதுவான ஒரு விஷயம். ஆனாலும் கூட அத்தனை சவால்களையும் உள்ளடக்கி தன்னைத்தானே தயார்படுத்தி தன்னைத்தானே செதுக்கி டான்ஸா பட்டையை கிளப்புறேன், ஆக்ஷனா தூள் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கத்துக்கிட்டாரு. இப்ப இந்த படத்தின் மூலமாக திரைக்கதை இயக்கம் செய்து இயக்குனராக களம் கண்டிருக்கும் எங்களது அன்பிற்கினிய உமாபதி ராமையா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தனிக்கான் தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் இந்த மூவியில் நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன், ஓகே. பட் இப்போ பிரவீன் சொல்லலாம், முபாசிர் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே. அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நம்ம பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்றது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசா இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி ஃபிட்டின் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைம்ல தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அவங்கள ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு.
ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு, சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்தது. ஸோ அந்த டைம்ல வரும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்க பங்காளி கொடுத்தாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரகனி சார். அது ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா எங்க அப்பா அவரை தம்பின்னு கூப்பிடுவாரு, நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பாரு. என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன், அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்க கிட்ட வந்து செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்பிளிட் ஆகுறாரு, இப்ப இங்க இருக்கிறது ஆந்திரால இருக்காருல, அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷனலா மட்டும் இல்ல, எனக்கு பர்சனலாவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. என்னோட மேரேஜ் முத கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லா எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸி. இன்னைக்கு முத கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து தான் சார் வந்திருக்காரு, ஒன்னு ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு, என்னைய பர்சனலா சப்போர்ட் பண்றதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மல எந்த ஜென்மமா இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவரும் கொஞ்சம் லெஜெண்ட். அப்பா இங்க இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்கா எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்ல போலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்ல போயிடுச்சு. வரும்போது மண்டே செஞ்சுட்டு இருக்கேன், பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டாரு. சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்ல எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, ஒன்னொரு போகணுமா? இல்ல சார் போலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க, இருக்குட்டி இப்ப பாரு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்ல பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பட் இன்னொன்னு ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி, லைக் அப்ரிசியேஷன் தானே வாழ்க்கை, எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்து அவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார், லவ் யூ சார். அண்ட் டெக்னிக்கலா இந்த மூவி பாத்தீங்கன்னா விஷுவலா சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன்ல இருந்தாங்கன்னா அப்பாவோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், நம்மளோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், ஒரு ஃபியூஷனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார், அப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் அண்ணா ஹார்ட். அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்க வீட்டின் கடைக்குட்டி நாங்க சொல்லுவோம், ராமராஜ்குமார் சாரோட டாட்டர். இப்போ நிறைய மூவிஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சின்ன சின்ன டீடைலிங் எங்களுக்காக மெனக்கட்டது, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்கா நரேட் பண்றதோட மியூசிக்கலா நரேட் பண்றது எனக்கு அது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ் நான் ஆடினதுனால. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்பா சாங் போட்டு கொடுத்துட்டாரு. பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமா இருந்தது சாய் தினேஷனா. சின்ன சின்ன விஷயமா முத கொண்டு, ஆனா இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டாரு, நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார். அவருமே சீனியர் டெக்னீஷியன், ரொம்ப நாளா இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவருமே வா வா பண்ணலாம்னு சொல்லும் போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், அது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த், அகைன் ராமராஜ்குமார் சாரோட சன், என் பிரதர் மாதிரி. அவரு நானும் ஈஸியா எங்களுக்கு வேவ் லென்த் பார்த்தாலே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா, சண்முகம் சுந்தரம் எங்க மாமா, அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. அண்ட் மேனேஜிங் டீமான சுப்பு சார், ஜெகன் சார், அலெக்ஸ், மாலிக், அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்டாவும் கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனா அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலா சொல்லலாம் சார், தம்பிராமையா சார், அப்பா, பர்சனலா அப்பா. பட் ஒர்க் வைஸ்ல அவர் எப்பயுமே ஒரு ஃபயர். நான் பார்த்ததில்ல, இந்த மூவில டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை நீங்க பாப்பீங்க. என்னன்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னாதான் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும். சில பேருக்கு அதுல பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்றான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவோம்ல, நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க ஒஸ்தில வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் என்னடா வெட்டிக்கிளி பறகுது. ஸோ இந்த மாதிரி அவரு எதுக்குமே சலிக்காம டே நைட் ஷூட் போனாலுமே அந்த
பையன் போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், பட் இல்ல சரி பண்றோம். சம் ஸ்டெப்ஸ்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்னா பண்ணிருப்பாரு, ஆயில் ஊத்தி விட்டோம் அப்பாதான். பட் என்ன பண்றது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊத்தி விட்டா அவரு காலை விரிச்சதே, என்னடா ஆயில் ஊத்திட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணா புடிச்சு பண்ணாரு. நெக்ஸ்ட் டைம்ல அவர் ஆயில் எங்க ஆயில் கம் அவர் சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி, நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாததுதான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நீங்க மூவில பார்க்கும்போது அது தெரியும் அதோட பெயின். எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானே, திமிரு கிடையாதுல்ல. ரெகுலரா பண்ணா திமிரு. ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா அது எல்லாமே சால்வ் தானே. அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார், ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க சார். அண்ட் அப்பா ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷா அவங்க சொல்லுவாங்க, இது என்ன சுயம்பரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இனிஷியலா எல்லாருமே பிரஸ்ல வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்லை, அது ஒரு ஸ்லோவா தான் கிராஜுவலா தான் ஆச்சு. ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. ஏன்னா இப்ப இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்றது, ரொம்ப கிவிங்க, இது வரையும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. எதுக்குமே இது வரையும் மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே எங்க வீட்டுக்கு வர அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்றது 20 இயர்ஸ் பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்க யாருன்னே தெரியாது பானாலும் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா ஐ லவ் யூ. அண்ட் என்னோட ஃபேமிலி, அக்கா மாமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்கல்ல, என்னோட லக்கி சாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க. முன்னாடில இருந்து உட்காந்துட்டு என்ன பேச போன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிதான் ஆகணும், டேரக்டரா வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிஞ்சிட்டு இருப்பேன், இதுல நம்ம சொல்லணும் என்ன. ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புறோம். ஒரு கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ சொல்லிவிட்டு முக்கியமா சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லாம இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? டக்குன்னு நாளைக்கு யூடியூப்ல அதான் கண்டென்ட் வரும், டக்குன்னு ஒரு தடவை சொல்லிருங்க ஆயிஷ் ஆயிஷ். எப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே தனியா வேண்டி கிடக்கு. சரி ஓகேண்ணே ஏன் அப்படி படுத்துற அப்படி. ஓகேண்ணே. அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மோபத்திரி ராமையா. ஏன்னா படத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா அவர் சொன்ன மாதிரி அப்பா ஒரு டேக்கு அண்ணன் நல்லா பண்ணிருப்பாரு. தம்பி ஓகே தானடா பண்ணுவாரு. அப்படியே யோசிச்சுட்டு இருந்து இல்லப்பா இன்னொன்னு போயிடலாம், ஓகே இல்லையா இன்னொன்னா, ஆமா இன்னொன்னு போயிடலாம். அது ஃபீல் பண்ணா அவர் அது வேணும் அப்படிங்கிறத கேட்டு சொல்லுவாரு. அப்பாவும் என்னன்னா அவங்களுக்குள்ள பையன் கணக்கு கிடையாது, டைரக்டர் சொல்லுவாரு ஓகே போயிடலாம், எடுப்பாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கலகிடுவாரு. ஸோ அருமையான விஷயம். அடுத்து வந்து பேச போறவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு எழுத்தாளர், இயக்குனர், நடிகராக, ஆக சிறந்த குணச்சித்திர நடிகராக, நகைச்சுவை நடிகராக எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போய் அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிக்கக்கூடியவர். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா பெருமாளை ஆரம்பிச்சு அப்படியே சிங்கம் பெருமாளா சீரி பாஞ்சு, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தனா தன்னுடைய திரைக்கதையை தானே அப்படியே செதுக்கி எழுதி இப்போ உங்க முன்னாடி முருகப்பு சென்றாயனாக வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கினிய அண்ணன் தம்பி ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கதை, வசனம், பாடல்கள் இந்த படத்துல இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன். அதிகபட்சம் 9:05 9:10 முயற்சி எடுக்கிறோம், ரெகுலர் கிளம்பிடலாம். அதான் 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசைப்படுறேன். நன்றி.
இது வேற ஒரு மேடையா இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசுல இருந்து ஆத்மாவில இருந்து பேசணும். கொஞ்சமா பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகபூர் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகமாக அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆரும் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேசிட்டு கூட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிர்देசம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுறதில்ல. தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நாப்பல. திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளா இருந்தா கிழவனா இருந்தா 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடவி விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செடு நினைச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவ. கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்ப உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கிறது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமா பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டா டீ 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாலும் எனக்கு கால் அனுப்பான் ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு போன போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ உமாபதிக்கெல்லாம் அந்த பெரிய ஆத்தாடி விட்டு அங்கே போயிடுவாரு. இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது, எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு படம் பார்த்தாங்க சார், அதான் சார் வினோதய சித்தம். ஓ, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார்கள்.
ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படவா மாற்றி 22 காட்ச் 19 நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னை பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா, அப்போ கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த அந்த உணவு. ஸோ அந்த உணவை யார்த்தரா கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஊடக சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்போ சந்தோஷமா இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும். உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன், எதிர்பார்த்ததுக்காக வளர்க்குறேன், எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யாரும் ஏய் பெற்றுத்த வளர்த்த எதிர்பார்த்த வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாசம் உள்ளுக்குள்ள வரை இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, கரண்ட் படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துறைக்கு ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்துல எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்சா சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ நடப்பு முந்தா நாள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறது எல்லா தொழிலும் நாங்க கம்பீரம் ஏழை அப்ப நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படிங்கிறது நிறைய 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்குமா போரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அண்ணே இனிமே புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டா, அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நடிக்கிறேன்டா, நான் ஆக்ஷன் கிச்சனா மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போய் உனக்கு என்னடா பிரச்சனை இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்துல அவர்தானாப்பா டைரக்டரு, அப்ப ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்ல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காப்பா. ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு அதை செய்திருப்பாரோ, அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம், எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க ஒன்று இருக்க வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டதானே சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்துதான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்கள் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரிச்சேன் பாருங்க, முகம் நல்லா இருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இன்னும் அவ்வளோதான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாக வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அதை திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி போடுறேன் நான். ஆமாம் இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாமல் என் மனைவி எனக்காக வரலன்றது அப்புறம் என்ன
உமாபதிக்காக தான் சிவமகனுக்காக தந்தையை தாய் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். போட்டு லாக் பண்ணி வச்சிடணுமாலே. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை, ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்கிறீங்க. அது அன்பு தம்பி சமைத்திருக்கு. நீங்க 5:30 மணி ஃபிளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேலே சொல்ற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களிடம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்பதான் மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக விடதான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டு இருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்கே பேச போகிறோம். சேனல்ல விடாது. அதனால யாராவது விட்டு இருந்தால் மன்னிக்காப்பா, ஃபோன் போட்டு அழுகாதீங்களா, மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் எதற்கா? ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அதில் அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதை போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஸ்ல, ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றிண்ணே. சொன்னது போல பத்திரிகை நண்பர்களா ரெடியா இருக்கிறீங்க. அடுத்தடுத்து விரைவா முடிச்சிருவோம். அடுத்ததாக பேச வருபவர் வி ஹவுஸ் புரொடக்ஷன் தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் நடிகர், எங்களது அன்பிற்கினிய அண்ணன். ஏன்னா இந்த படத்துல கலகியிருக்காப்புல. ஆமா, அன்பிற்கினிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த ராஜா கிளி பத்திரிகைக்கு வருகின்றிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அர்ஜுன் சார் அவர்களுக்கும், அண்ணன் அதியமான் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கபூர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இது ஒரு நன்றி புரிய வச்சுக்க நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எங்கேருந்து தொடங்கலாம்னா, நான் தம்பி உமாவதிகிட்ட இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். உமாவதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி. என்னன்னா ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர். இன்னைக்கு உள்ள சொசைட்டில இப்படி ஒரு பையனை பார்க்கறது ஒரு 105% கூட பார்க்க முடியாது. ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு காதல் இருந்தது, கல்யாணம் பண்ணாருனால எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எனக்கு அந்த தகவல் தம்பிராமே நான் சொன்ன உடனே நான் ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதோட இன்ஸ்டா பேஜ் வச்ச கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு உமாவதி ரொம்ப பிடிச்சேன். என்ன கதை ஆரம்பத்துல தம்பிராமே என்ன சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் கிளம்பி போனாங்க. ஒரு டீம் கோபி சாரும் 2 பேரும் போனாங்க. அதை நான் மானிட்டர் பண்ணதுல ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவதியா ரிசர்ச் பண்ணாப்புல. பேக்எண்ட்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை, அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட் வைக்கலாம், ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி
நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்புல. நான் அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராமன் நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு, நீங்க என்ன டைரக்ட் பண்றீங்க, கொஞ்சம் இருங்க, நடிக்கிறீங்க, பாட்டு எழுதிட்டீங்க, மியூசிக் பண்ணிட்டீங்க, தம்பி டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவர் தப்பா எடுத்துக்கல. பொதுவாக ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா, நான் இயக்க வரும்போது நீங்க எப்படி நீங்க வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு, அப்படிலாம் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா வந்து, தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உமாவதியை கூப்பிட்டு, தம்பி நீ பண்ண நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன். நான் இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்க படம். ஆனா உமாவதிக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு. அதுக்கான படம் வந்து கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் அமையும் நம்புறேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து இது தம்பிராமேனனோட கதை, அவர் இயக்கியிருக்காரு. அதனால இந்த பண்ணி வந்த உடனே இல்லை நீங்க உமாவதி பெரிய இயக்குனர் சொன்னீங்க, என்ன என்ன பெருசா பண்ணிட்டாரு, என்ன இதுல பெரிய மேக்கிங்ல பெருசா, அப்படிலாம் கிடையாது. எனக்கு உமாவதி மேல திறமை மேல நம்பிக்கை இருந்தது. இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணா சரியா இருக்குன்னு நம்பினேன், அது கொடுத்தேன். அப்ப என்ன பண்ணேன்னா, இவர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாநாடுல நான் ரிச்சர்ட் கிட்ட, என்னோட கேமராமேன் ரிச்சர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாடுல எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன் வந்து ரிச்சர்ட் ஒன்று, ஆர்ட் டைரக்டர் உமேஷ், சில்வா மாஸ்டர், பிரவீன் கேல், நம்ம எடிட்டர் பிரவீன், எனக்கு அந்த படத்துல கிடைச்ச கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ். அப்படி அங்க வேலை பார்க்கும்போது, ரிச்சர்ட் வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். கேதர் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்தா கேதர் தான் ஃபுல்லா அனுப்பாப்புல, எல்லா இடத்துலயும் வந்து கேதர் தான் அனுப்பாப்புல. அதில் ஷார்ட் வைக்கலாம் ஃபுல்லா கேதர் தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்து, உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் உமாவியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சரியா இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு வந்து உமாவிட்ட சேர்த்து விட்டு, நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் சிங்க் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லா அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபுல்லா வேலை பார்த்தாங்க. அந்த வகையில வந்து நான் நினைச்சது மாதிரியே நடந்தது. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது. கோவப்படாம, ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஒரு எமோஷனலாம் இல்லாம நல்லா பொறுமையா அழகா டீல் பண்ணாங்க. தம்பிராமேனா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்றதுக்கு. நான் அவர்கிட்ட தம்பிராமேன்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு போக வந்து நான் பார்த்து வியந்தது. தம்பிராமேன்ட்ட என்ன வியந்தேன்னா, ராமணன் கிட்ட பார்த்து நான் வியந்திருக்கேன், ஸ்கிரிப்டை கையில வச்சுக்க மாட்டார், டைலாக் அவர் ரோட்ல சொல்லிட்டே இருப்பாரு. ஸ்கிரிப்ட் மணிவண்ணன் சார்ட்ட அதை நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து அது தம்பிராமேனன். பவுண்டட் அந்த புக்கை படிக்கவே மாட்டாரு, கடற்கடன்னு சொல்லுவாரு. உமாவி தந்து, தம்பி அந்த டைலாக் வந்து டைலாக் தம்பி இதா தம்பி அப்படி சொல்லி, எப்படி ஒரு ஃபுல் புக்கையும் மனப்படம் மட்டும் அப்படின்னு அது அவரே எழுதுனதுனால, பக்கத்து மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வந்தா அது நடக்காது. அவரே உட்கார்ந்து எழுதுனதுனால அது மனப்பாடமா வச்சிருந்திருக்காரு. தம்பிராமேனனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சமுத்திரக்கனி அண்ணா, எனக்கு சமுத்திரக்கனி அண்ணா வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசா பழக்கம்லாம் கிடையாது. மாநாடு டைம்ல வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச ரெண்டு நடிகர்கள்ல ஒன்னு சமுத்திரக்கனி அண்ணன், இன்னொன்னு நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ரெண்டு நடிகர்கள் தான் எனக்கு வந்து போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச நடிகர்கள். அப்போ நான் சமுத்திரக்கனி அண்ணன் பழகிருக்கேன். போன் பண்ணி வாழ்த்துனாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சமுத்திரக்கனி அண்ணன் கேள்விப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வந்து படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்றாரு அந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் நிறைய வரும், சமூக கருத்து சமுத்திரக்கனி எல்லாம் போடுவாங்க. நான் அதில் பார்த்துருக்கேன். அப்போ நான் இப்போ அதுக்கப்புறம் நான் அவரை பழகினதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன், கருத்து சொல்றதுக்கு தகுதியான மனிதர் அவர். ஒருத்தர் கருத்து எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லாரும் சொல்றதுக்குலாம் கருத்து சொல்றது. நான் சமீபத்தில் ரெண்டு பேரை படித்தேன். நான் நிறைய பேர்கிட்ட நான் அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணுவேன். சமீபத்தில் நான் ரெண்டு பேரை படிச்சிருக்கேன். ஒன்று சமுத்திரக்கனியா, இன்னொன்று மிஸ்கின் அப்படித்தான். அவர் ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியில கரடு மாட்டா இருக்கும். அவர் பேசுலாம் அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாம் கோவப்படுவீங்க, ஸ்டேஜ் அட்ராசிட்டியா பேசுவாரு. ஆனா அவர்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு வெயில் யாரையும் வந்து பொறாமை இருக்காது, ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாரு, ரொம்ப நல்ல மனிதன். அப்படிதான் நான் சமுத்திரக்கனியான பார்த்தேன். சமுத்திரக்கனியன் வந்து கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியான மனிதர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். அவரை பத்தி நான் சொல்லணும்னா, இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, நிறைய மேடைகள் இருக்கு. அந்த மேடைகள்ல நான் அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பா வரேன். அந்த மேடையில நான் கண்டிப்பா அவரை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுறேன். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கெட்ட விஷயத்தை ஷேர் பண்ற, ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்படி வந்து எனக்கு வந்து சமீபத்துல பிடிச்ச ரெண்டு பேர்ல அவங்க ரெண்டு பேரை நான் சொல்லுவேன். நம்ம ஸ்கின் அந்த மேடையில இல்ல இருந்தாலும் எனக்கு சமீபத்துல பிடிச்ச ரெண்டு பேர்ல அவங்கள நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்வேதா, சுபா, இவங்க ரெண்டு பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்சேன். அவர் அதை ஒத்துக்கிட்டு நடிச்சதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நன்றிமா. அதாவது எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும். அதுல யார் நடிக்கிறான்றதை விட, அது என்ன கதாபாத்திரம்ன்றத விட ஸ்கிரிப்டை நம்பி நடிச்சா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். நீங்க
அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நடிச்சு இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த வெற்றிக்குமரன், அவர் நமக்கு யாருக்கும் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம படத்துல எல்லா படத்துலையும் இருப்பார், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அண்ணன் ஹுமாயூன், அவர் வந்து ஒரு கல்வியாளர், நிறைய கல்லூரிகள் வச்சிருக்காரு, யாருக்காவது சீட்டு வேணா போகலாம், இன்ஜினியரிங் சீட்டு, ஆர்ட் காலேஜ் சீட்டு, எது வேணாலும் வச்சிருக்காரு. அவர் இந்த படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, நம்முடைய அருமை அண்ணன் ஹுமாயூன் கபீர். அப்புறம் தம்பி சாட்டை துறைமுருகன், சொல்லும் போல அவர் நீதிபதியாகவே நடிச்சிட்டாரு, நடிச்சு முடிச்சு வந்துட்டாரு, அவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தம்பி முபாசிர்கிட்ட வந்து ஒரு நான் நிறைய பேரை பார்க்கும்போது முபாசிட்டே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, ஆனா முபாசிக்கு சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை, கிடைக்கல. ஒரு அவர் ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல, அந்த மாதிரி வரும் நான் நம்புறேன். கண்டிப்பா முபாசிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஜெயிக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் மாலிக்கு, அதுக்கப்புறம் நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர், நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் என்னோட தம்பி எடிட்டர் சுதர்சன், அவன் நான் தான் அறிமுகப்படுத்தினேன், இந்த படத்துலையும் வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கான், அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமனுக்கு நல்ல சிங்கான, நான் அவர்கிட்ட தம்பிராமன் சொல்லிட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவர் சிங்க ஆர்ட் டைரக்டர். நான் எதுலையுமே நான் வந்து மேக்சிமம் வந்து கிரியேட்டிவிட்டிக்குள்ள உள்ள போக மாட்டேன், கதை கேட்கறதோட சரி, அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிக்குள்ள அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன். நீங்க அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த கதை கேட்கும் போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன். ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அப்படி அவரு விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன், அது சிறப்பாக செஞ்சாரு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி அண்ணா, அவரு அந்த படத்துல வந்து ஒரு சிறப்பான கதை. அப்புறம் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்க வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க சொன்ன மாதிரி சந்திச்சேன். அப்போ சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது கதாபாத்திரங்கள்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நீதிபதி கேரக்டர் மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு. அது சொல்லும்போது நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா இருக்காங்க, அவங்கள வேணா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா, நம்பர் அனுப்புங்க தம்பி, நான் பேசுறேன், எனக்கும் தெரியும் நான் பேசுறேன் நாங்க. அப்புறம் நம்பர் அனுப்பிச்சு விட்டேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்களுக்கு நன்றி, வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு, அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம், வானவரத்துல கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு இருக்காரு. நான் அவர் வரும்போது எனக்கு நண்பரா வந்தாரு, இப்ப தம்பிராமனுக்கு சொந்தமாயிட்டாரு. அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆபீஸ் அட்மினா இருக்கான். ஸோ எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கவங்களோட வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவன் வந்து நடிப்பான், இவ்வளவு வரைக்கும் நடிப்பான்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் அனுப்பிச்சது முபாசியையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன். தம்பிராமன் 2 பேர்ல உங்களுக்கு யாராவது வேலை வேணும்னா சூஸ் பண்ணிக்கணும்னு அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவன் நடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மிகச்சிறப்பா பண்ணியிருந்தான், அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மகிட்ட வேலை பார்த்து நம்மகிட்ட ஆபீஸ் அட்மினா இருந்து திரும்ப வந்து நான் தான் மிகமுகத்தை ஒரு சின்ன கேரக்டர் ஆள் நெஞ்சு சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமா முதன்மை கதாபாத்திரமா பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வளரும் போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நம்ம அலுவலகத்துல இருந்து ஒருத்தர் வெளியே போறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து அது நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிதி உதவி வழங்கி என்னுடைய பிஆர்ஓ ஜான், 2011 இருந்து என் கூட தொடர்ந்து பயணிக்கிற என்னோட சகோதரனா, என்னோட எல்லா இதுலயும் வந்து பயணிக்கிற ஜானுக்கு நன்றி. அப்ப ரொம்ப முக்கியமான ஆளை மறந்துட்டேன், என்னோட அன்பு சகோதரன் கிரிஸ். இதுல வந்து ஆக்சுவலா வந்து கிரிஸ் வந்து நீங்க பாடகரா வந்து சைன் பண்ண எல்லாம் நல்ல பாடகர், நிறைய நிகழ்ச்சிகள் பண்றாரு. இந்த படத்துல ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க, ரகுவரன் சாரோட இன்னொரு வருஷம் பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாப்புல கிரிஸ் வந்து. இதுக்கப்புறம் ஆனா நான் சொன்னேன், துபாயில பார்த்தா அவங்க ஒய்ஃப்ட சொன்னேன், சங்கீதா சொன்னேன், அவங்க வீடியோ நல்லா நடிச்சிருக்காருங்க, நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, உண்மையாவே நடிச்சிருக்காப்புல, இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. படம் வந்ததுக்கு அப்புறமா கூட்டு போய் காட்டுங்க, படத்தை காட்டுங்க. அவர்களுக்கும் நன்றி, ஜானுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு பேக் போனா இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவியாக மெயின், அதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அது வழங்கி எனக்கு சப்போர்ட் பண்ற
திருப்பூர் சுப்பிரமணியனாக இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தர்மா, தம்பி தர்மா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், முத்து, வேலாயுதம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து நீங்க பொறுமையா இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்க கூட இருந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா படத்தை பத்தி நான் எதுவுமே பேசல, படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னன்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். அது நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. நாங்க எங்களுக்கு நல்லதா தெரியும், உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும், நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது. அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு மனிதனோட வாழ்வியல், இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை பாடமா இருக்கும். இது ஒரு புத்தகம் மாதிரி, நம்ம வாழ்க்கையை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்ததுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்க கூட விமர்சனம் எழுதி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு படத்தை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க படத்தை பத்தி பெருசா பேச விரும்பல. படத்தை பார்த்து 29 ஆக்சுவலா அந்த படம் வந்து 13 வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 வந்து 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால வந்து அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா சரியா இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாத்திருக்கோம். டிசம்பர் 13 நீங்க பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரிச்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். ஏன்னா உங்க விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமா அமையும் நம்புறேன். இவ்வளவு கடைசியாக கம்பேர் பண்ண ஆண்ட்ரூஸ் அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி, எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சிருக்கா. தம்பிராம இந்த மாதிரி காலை போனது சொல்லுங்க, நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன், எல்லோருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே. என்னை சொன்னதுக்காகங்கள பொதுவாகவே சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விஷயத்த இந்த இருக்கு. ஆமா, அதில் போன கண்டிப்பா கொடுத்துருவேன். ஸோ அந்த வெற்றி படம் அப்படிங்கிறது உங்களுடைய கைகள், பத்திரிகையாளர் கையிலையும் ஒட்டுமொத்த ஊடக நண்பர்கள் கையிலையும் ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறத தேதியை முதற்கொண்டு டிசம்பர் 13ஆம் தேதி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. நன்றிண்ணே. அடுத்ததை பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லும்? நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லும். கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும். அதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 13-14 வயசுல கேட்டால் அப்பா ஆகணும்னு சொல்லும். ஐ மீன் அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு 25 to 30 வயசுல கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன துறைக்கு நான் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. நான் இந்த வேலையில இருக்கணும், இந்த ஊடகத்துறையில போகணும், இதுல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2003 உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி சினிமா தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி சினிமாவிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர். யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்பாங்க. கூட்டம் கொத்தா கலையும் எங்க அண்ணன் அட்வைஸ் பண்ணா தம்பிகள் மட்டுமில்ல, அப்பாக்கள் மட்டுமில்ல, அத்தனை பேரும் கேட்பார்கள். அப்படி எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சமுத்திரகணன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. நான் வினோத சுத்தம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னதுதான் திரும்ப சொல்றேன். காலம், நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்னைக்கு மட்டும்தான் நான் வேணும், ஒன்றும் இல்லை. ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும். இன்னைக்கு கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன்.
அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோட பயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அண்ணன் தம்பிராமையா அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்கு. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நம்புறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் தான் மாட்டிட்டேங்க முட்டிச்சந்தில் நின்றுட்டு இருப்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறவன். அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமா போவேன். இந்த உலகத்துல நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்க அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமா பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுல இருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகரா இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணன் நான் பார்ப்பேன். என் தகப்பனா பார்த்துருக்கேன், என் அண்ணனா பார்த்துருக்கேன், ஒரு குருவா பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. என் புள்ள அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியா கிளம்பி அந்த வாசல் வழியா வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்ல பண்றாரு ஒண்ணுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்றாரு, இது கனி சொல்றா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலாம் சொல்லு, ரோப் கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்றது, நான் சொல்றேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாம். இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டா பண்ணுவார், டான்ஸா பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐஷு வந்தாங்க. 2வது கதவு இது இயக்குனராக அடியெடுத்து வச்சிருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சிரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம், நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்கள்ல என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள் தம்பி. ராஜா கிளி எங்க அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த மாதிரி இது ஒரு கதை. நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்ற மாதிரிதான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்க எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதினான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படிதான் இந்த கதை. இவ்வளவு சொன்ன போதும் இல்லைன்னே, இதுக்கு மேல பேசலாம். இதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாம யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருந்துருங்க, எளிமையா இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம்.
வாழ்த்துக்கள். அடுத்ததா வந்து சுதந்திரம் கிடைச்சு 15 ஆண்டுகளுக்கு பிறந்தாரு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிறந்ததுனால என்னன்னு தெரியல, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாய் ஹிந்த் அப்படின்னு அவருடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் இந்தியா என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர். சார், நீங்க வந்து ஒரு நாள் முதல்வரா நடிச்சீங்க, ஆனா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க தான் என்றுமே எங்கள் மனதில் முதல்வர். எங்களது அன்பிற்கினிய ஆக்ஷன் கிங் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a very special movie for me. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன், உங்களுக்காக வரல நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து. அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங், நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை பேர் இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட், இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமா இங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலா இருக்க. அண்ட் வேற என்ன சொல்றது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமே நிறைய பார்க்க போறீங்க. we are going to make many more movies in our combination. And பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். And thank you so much. And காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்றாரு, he's got that vision ன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapla all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமா அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். சோ எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு, அக்கும் அப்படின்னு ஒரு மேட்டரை போட்டு விட்டுருவோம் சார். ஆக்ஷன் கிங் மற்றும் ஆக்ஷன் பிரின்ஸ் இணைந்து கலக்கும்.
பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகள், இதுவரை அவர்கள் இருந்ததற்காக இருகரம் கூப்பி உங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அன்பு தம்பி ஹுமாயூன், வெற்றி குமரன், சாட்டை துரைமுருகன், ஆண்டாள் பிரியதர்சினி, இந்த படம் வெளிவந்த பிறகு பரபரப்பான ஒரு நாயகனாக உருவாக போகக்கூடிய கிறிஷ், அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல வீடியோக்கா? ஓகே. ஒரே ஒரு விஷயம் விருதுக்கு நீங்கள் ஆளாக வேண்டும் என்றால் கடின உழைப்புக்கு உங்களை விருந்தாக்கிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கடின உழைப்போடு வெளிவர போகிற இந்த ராஜாக்களி உங்கள் கைகளில் நீங்கள் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். டிசம்பர் 13ஆம் தேதி வி ஹவுஸ் புரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த ராஜாக்களி திரைப்படம் உங்கள் பார்வைக்காக. நன்றி. எதுனா ஏடி சிட்டி எதுனே தெரியல மைக்கு. எந்த மைக்கு மகிழ்ச்சி. இந்த படத்தை எனக்கு ஒப்பனை போட்ட மரியாதைக்குரிய மணியண்ணன், என்னை எப்பொழுதும் எனது இன்னொரு குழந்தையாக இருந்து பார்த்துக்கூடிய பறவை முருகேஷ், அதே போல எனக்கு டிசைன் எனது மகள் வந்து ராம்போ ராஜ்குமாருடைய மகனையும் மேலே தனி மரியாதை செலுத்தின வச்சேன். நேரம் கருதி விட்டேன். தம்பி எனது மகனுக்கு இன்னொரு சகோதரனாகவும் எனது மனதுக்கு இன்னொரு சகோதரியாக இருக்கக்கூடிய ராம்போ ராஜ்குமார் ஈண்டெடுத்த அற்புத செல்வங்கள் நவகாந்த், நவதேவி அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை பதிவு செய்கிறேன். அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு, இன்னும் உயர்ந்து கொண்டே போவார்கள். அதே மாதிரி எனது ஓட்டுநர் தம்பி மூர்த்தி, எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். நன்றி விட்டு போனவர்களுக்கு வேறு வேறு மேடைகள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றி.